அடியனுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் கனகை மலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போது நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, என யாரும் சரவணா.
எழிலான சக்தி மாதா அமைதிவழி கண்டவளே அழகிய உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரி உமையை எமையாளும் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரி மணி வணங்கி பின் நமது பணியை தொடருவோம். ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் நன்னயவள் வேண்டும் வரும் தந்திடுவாள். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் நன்னயவள் வேண்டும் வரும் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாய். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாய். பக்தர்களை கண்டி வைப்போம் எப்போதும் தாண்டிடுவாள். பக்தர்களை கண்டி வைப்போம் எப்போதும் தாண்டிடுவாள். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் நன்னயவள் வேண்டும் வரம் தந்திடுவாள். தீராத வினைகள்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம் அவள். தீராத வினைகள்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம் அவள். போராடும் பாவங்களை பறந்தோட செய்பவளாம். போராடும் பாவங்களை பறந்தோட செய்பவளாம். சாம்பல் அணிந்தோரை விடுமுடனே காப்பவளாம். சாம்பல் அணிந்தோரை விடுமுடனே காப்பவளாம். திருமாலின் சூழலியாம் கருணாகர் குவினே எங்கும் நிறைந்தவளாம் ஏகாந்த ரூபிணியாம். மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளாம். மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளாம். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் நன்னயவள் மீண்டும் வரம் தந்திடுவாள். சங்கரன் முதனாரனும் பணிவிடு வர தேவதையாம். சங்கரன் முதனாரனும் பணிவிடு வர தேவதையாம். பங்கஜ முது கொண்டவளாம் பரமசிவன் நாங்கடியாம். பங்கஜ முது கொண்டவளாம் பரமசிவன் நாங்கடியாம். ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் நன்னயவள் மீண்டும் வரும் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாய். பார்க்கடலால் அவள் கருணை பெருகிடவே செய்திடுவாய். பக்தர்களை கண்டி வைப்போள் எப்போதும் காத்திடுவாள். பக்தர்களை கண்டி வைப்போள் எப்போதும் காத்திடுவாள். ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிவரா சக்தியவள் வேல்முருகன் நன்னயவள் மீண்டும் வரம் தந்திடுவாள். மீண்டும் வரம் தந்திடுவாள். மீண்டும் வரம் தந்திடுவாள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாட்டு என்று சொல்லக்கூடிய இவ்வகை இளங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் தங்கை மொழிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் இந்த வள்ளியாகி நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில் இருந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா? முருகா முருகா முருகா. காதல் 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 இல்லையே சாதல்.
இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி தெய்வீகமான புனிதமான வித்தியாசமான காதலும் கூட. காதல்ல என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் முதல்ல இருக்கணும். வித்தியாசம் இருந்தா தான் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகரிக்கும். என்னமோ இருக்கு, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான் காதல். இதுதானா அப்படின்னு பேசுனா அதெல்லாம் காதலா? ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். அப்படித்தானே? என்னுடைய காதலை நான் எப்படியெல்லாம் என் காதல் சொல்லும் போது நீங்க சிரிக்கிறீங்க, ஏன்னா அவருக்கும் ஏதோ இருக்கு போல. இருக்கட்டும். என்னுடைய காதலாகப்பட்டதை நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே கோயிலும் கண்ணுக்குள்ளே சிந்துதே தீனம் சொல்லுக்குள்ளே உங்கள் மனவீனையின் சுகம் நாங்கள் உரைத்தால் தினம் பாடுது சின்னஞ்சிறு பூவே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே தெரியுமா? காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யார காதலிக்கிறேன் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. சொல்லாத காதல் என்றைக்குமே நிறைவேறாது. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா எப்படி தெரியும்? நான் யார காதலிக்கிறேனோ அவர்கிட்டயாவது போய் சொல்லணும், நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு. இன்னும் அந்த விஷயம் அவருக்கே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? அவர் தெரியாது. முருகனை தெரியுமா? யாருக்காவது முருகனை தெரியுமா?
எனக்கு காதலே அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிறது மாதிரி அந்த முருகெல்லாம் கிடையாது. இன்னும் நான் கேட்கவே மாட்டேன். ஆமா, நான் மனசுக்குள் நினைச்சிருக்கிறேன். எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள்கிட்ட போய் அவரை கேட்கிற பத்தியா பழனிமலை முருகனுக்கு இப்ப மட்டும் சரியா எப்படி போறீங்க? அவரைதான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க தெரியல, தோணல. ஏன் யோசிக்க தோணல? என்னடா சாதாரண வள்ளி பொண்ணு, இந்த பொண்ணு அவரை போய் யாரு கையெடுத்து வணங்கக்கூடிய தெய்வம். ஆமா, நம்ம கையெடுத்து தான் வணங்க முடியும். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி வராம என்ன பண்ணும்? அப்ப நீங்க யோசிச்சதுல தவறையே கிடையாது. ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? காதலிக்கிறது தவறா? காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம். எல்லாருக்கும் நிறைய விவரங்கள் நிறைய இருக்கு, பேசுவோம். என்னுடைய காதலிக்கப்பட்டதை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
நாதனுக்கு அருள் கொடுத்தவனே, சூரனை வதம் செய்த சுப்பிரமணிய கடவுளே, ரிக் சாமம் அதர்வனம் என்ற 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தே கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனே, சிந்தையில் நின்று ஆணவம் மாயை காமியம் என்ற மலத்தையும் அறிந்தவனே, ஹபரம் அருள் தரும் ஆதிமொழிமை ஐயனே, என்னை அருள்வாயாக முருகா முருகா முருகா. நீங்க கேட்டீங்கல்ல, கையெடுத்து வணங்கக்கூடிய தெய்வத்தை போய் காதலிக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். சாதாரண மாலை கட்டக்கூடிய குலத்திலே பிறந்தவள் ஆண்டாள், அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ, அதே போல செஞ்சிலட்சுமியாகப்பட்டவள் அந்த நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ, அதே போல நானும் அந்த முருக பெருமானை திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பிறப்பாகப்பட்டது. என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே அவருக்கு மட்டுமே சொந்தம். அவர் இன்றி ஒரு அணு கூட அசையாது. காதல் காதல், அப்பேற்பட்ட காதல். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு, எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது. நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த பெருமை எல்லாமே அவர் மட்டுமே சாரும். அப்பேற்பட்ட தமிழுக்கு சொந்தக்காரரான, தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய காதலை நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? சம்பளம் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு, காலையில ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆமா
இந்த எண்ணம் கொண்டாடுது சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடும் நாட்டோடு மெட்டுக்கும் நந்தவன பாட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு எல்லாமே நினைச்சு ஏக்கத்தில் துடிச்சே இதுக்குள் நானே அழுகிறேன் ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன் சொந்த மனச கொஞ்சம் பேத்திக்கிறேன் கவிதை அரங்கேற்கும் நேரம் மலர் கடைகள் பரிமாறுதேனும் கண்ணுக்குள் உன்னை கட்டி வச்சேன் பாரு அழைப்பதாரு பிரிப்பதாரு
கூட நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னா ஒளிபெருகி வேணும். ஒளிபெருகி செம்மையா இருந்தாலே நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில உண்மையா நல்லா இருக்குனே. அப்பேற்பட்ட முறையில ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி ராகம் ஜெயம் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கமேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப நன்றி. அதற்கு அடுத்தபடியாக நல்ல பாடலையா அன்பு ரசிகர்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் அன்பு ரசிகர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். எங்களையெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமளை சேர்த்த அன்பு நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணா ஏம்பலை சேர்ந்த சண்முகம் அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் டிவி அன்பு உள்ளங்களுக்கும் அனிதா கலைக்கூடம் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 கிடந்த வணக்கம். தாய் சேர்ந்த கோமமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற பொன்மொழி கேட்டது போல எங்க அப்பா சொந்த போலவே தன்னை காட்டுக்க செல்ல வேண்டும், கண்ணு கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இதற்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய தோழியாகப்பட்டவள் வெகு நேரமாக சத்தம் கேக்குதா? ஆள்தான் சிறுசு, சத்தம் பெருசு. மக்களுக்குள்ளே இருக்கா. என்ன விஷயம் என்று போய் பார்க்கலாமா? எங்க அப்பா சொந்தமே திணை காட்டுக்கு சென்று கண்ணு கருத்தமா காவலை பார்க்க வேண்டும், காவலையும் பார்க்க வேண்டும். அதோட சேர்த்து என்னுடைய காதலையும் மறக்காம சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். மலர்வன குயிலே மரகத மணியே இன்னும் மகிழில மகிழே மாறன் கனை போடும் மாலைதனி பாடும் மொழியே இளம் மாலைதனி பாடும் மொழியே